character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students. I hope all are happy and safe. Happy இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம சோஷியல் அதுவும் சிவிக்ஸில் நம்ம ஃபஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். அதோடைய கண்டினியூஷன் வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம நீட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எப்படி வந்து மேடப் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் வாங்க இப்போ பார்க்கலாம். அண்ட் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸும் எஸ்டர்டே பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் வாங்க பார்க்கலாம். ஓகே, ஓகே. இங்கே பாருமா, இப்போ நம்ம ப்ரியாம்பல், ஓகே, கான்ஸ்டியூஷன் நம்ம என்னென்னு பார்த்தோம். கான்ஸ்டியூஷன் contains a preamble, 22 parts, 395 articles and 8 schedule பார்த்தோமா இல்லையா. ஸோ a preamble ஒரு இன்ட்ரடக்ஷன் பேஜ் இருக்கும் அண்ட் 22 parts இருக்கும். a preamble 22 parts, 395 articles and 8 schedule பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ப்ரியாம்பல் அது என்னன்றதை பார்க்க போகிறோம். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், வாட்ஸ் மீன் பை ப்ரியாம்பல், வாட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரியாம்பல்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ் போகலாம். டுடே கிளாஸ்க்கு ஸோ ப்ரியாம்பல், ஓகே. த டேர்ம் ப்ரியாம்பல் refers to their introduction or preface. இன்ட்ரடக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா. எப்போ நம்ம ஒரு புக்ஸ் இருக்குது, அந்த புக்ஸில் வந்துட்டு நம்மள இன்ட்ரடக்ஷன் பேஜ் இருக்குமோ அதுபோல் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய இன்ட்ரடக்ஷன் பேஜ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா ப்ரியாம்பல் as a preface, okay, to the constitution. Okay, it consists of the ideals, okay, என்னென்ன ஐடியல்ஸ் இருக்குது, என்னென்ன வந்து எய்ம்ஸ் இருக்குது, அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் குறிக்கோள்கள் என்னென்ன இருக்குது, அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதில் தான் வந்து அந்த ப்ரியாம்பல் தான் வந்து அவருடைய ஐடியல்ஸ், அதாவது கோல்ஸு, அவருடைய அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ், என்னென்ன கொள்கைகளை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதை வந்து அந்த ப்ரியாம்பலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So it has a great value and has been described as a key of the constitution. One of the important one marks ma, a preamble. Okay, the preamble is the key to the constitution. Okay, key எப்படி நமக்கு ஒரு ஹவுஸுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவாகவும் எது வந்து நம்மளுக்கு இருக்குதோ கீ இருக்குது, அதுபோல் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு எது கீனா the preamble is a key. Okay, one of the important one marks மாதிரி. The preamble to the Indian Constitution is based on the objective resolution. Objective resolution ஒரு குறிக்கோள், ஓகே, the principles ஒரு கொள்கைகளை உள்ளடக்கியது. அப்ஜெக்டிவ் பிரின்சிபல்ஸ்னா ஒரு திறம்பட்ட கொள்கைகளை உள்ளடக்கியதான் நம்மளுடைய preamble சொல்கிறாங்க. The preamble is the preamble to the Indian Constitution is based on the objective resolution drafted. அதை டிராஃப்ட் பண்ணவர் யாருன்னா அவருடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் Mr. Jawaharlal Nehru, Pandit Jawaharlal Nehru, okay, which was adopted by the Constituent Assembly. Constitution அரசியலமைப்பு குழு நேற்று பார்த்தோம், yesterday class பார்த்தோம் இல்லையா. அது எப்போ வந்து அதை அடாப்ட் பண்ணாங்கன்னா January 22 is one of the important one marks ma. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பிரியாம்பலுடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் எப்போ வந்து கவர்மெண்ட் ஜவஹர்லால் நேரு அடாப்ட் பண்ணாங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மூலமா த January 22nd January 1947. நோட் பண்ணிக்கோமா, January 22, 1947. It has been amended, amendedனா corrected, okay, திருத்தி அமைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. Once by the 42nd Constitutional Amendment Act of 1976, which added 3 a new
மா 3 நியூ வேர்ட்ஸ் சோஷலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகே, 3 வேர்ட்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சோஷலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகே, சோஷலிஸ்ட்னால என்னது? சொசைட்டி, சமூகம் சார்ந்த கம்யூனிஸ்டியாக இருக்கணும். அண்டு செக்குலர், சமய சார்பற்றதாக இருக்கணும். அண்ட் இன்டெகிரிட்டி, ஒற்றுமை அண்டு ஒருமைப்பாடோடு இருக்கணும். ஓகே, த ப்ரியாம்பிள் பிகின்ஸ் வித் த ஃபேஸ் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகே, எந்த ஃபேஸோட ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, எந்த வேர்டோட ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, ப்ரியாம்பிள் என்ன வேர்ட்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, we the people of India, we the people of India. Thus we can say that the people of India are the source of our constitution. Okay, இது மூலமா என்ன சொல்றாங்கன்னா, the people of India தான் கான்ஸ்டிடியூஷனுடைய சோர்ஸ். ஓகே, கான்ஸ்டிடியூஷனுடைய முக்கியமான பகுதி யாருன்னா நம்முடைய people of India, the citizens of India. The preamble of our constitution state that India is the preamble of the constitution என்ன சொல்ல வருதுன்னா, அதை அடாப்டட் பண்ணலையே, தட் மீன் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் என்ன கருத்துக்களை முன்வைக்குதுன்னா, சர்வர்ஜின், இதை நோட் பண்ணிக்கோமா, சர்வர்ஜின், சோஷலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஓகே, இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் இது. உங்களுக்கு வேர்டை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க, அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுப்பாங்க. அதாவது சோஷலிஸ்ட் ஃபஸ்ட்டு வரும், செக்குலர் ஃபஸ்ட்டு வரும், அதை மாற்றி மாற்றி வேர்ட்ஸை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. பட் அவர் ப்ரியாம்பிளில் உள்ள ஆர்டர் என்னன்னு பார்த்தோன்னா, சர்வர்ஜின், சோஷலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஓகே, சர்வர்ஜின் இறையாண்மையோடு இருக்கணும், இந்தியன் என்ற உணர்வோடு இருக்கணும். ஓகே, ஸோ சர்வர்ஜினிட்டியாக இருக்கணும். அண்ட் சோஷலிஸ்டாக இருக்கணும், சமுதாயம் சார்ந்து இருக்கணும், எல்லாரும் இந்தியன்ஸ்ன்ற ஒரு ஒற்றுமையோடு இருக்கணும். அண்ட் செக்குலர், எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, இந்தியன் என்ற உணர்வோட ஒற்றுமையோடு இருக்கணும். ஓகே, டெமோக்ராட்டிக், மக்கள் சார்ந்து. ஓகே, டெமோக்ராட்டிக்னாலே என்னது? மக்கள் சார்ந்து. ஓகே, ஒவ்வொருத்தவங்களும் இன்டர் டிபெண்ட்டாக இருக்கணும். ஓகே, அண்ட் ரிபப்ளிக்காக இருக்கணும். ஓகே, குடியரசு, அதாவது சிட்டிசன் உணர்வோடு இருக்கணும். அதை மென்ஷன் பண்ணுறது அதுனா, த சர்வர்ஜின், சோஷலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய பேஸ் பாயிண்ட்மா. த சர்வர்ஜின், சோஷலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இட்ஸ் எய்ம், அதோடைய எய்ம் என்னன்னா, டு செக்யூர் to all the citizens social, economic and political justice. Okay, social justice, economic justice and political justice ஓட இருக்கணும். social justiceனா சமூக நீதியோடையும் பொருளாதார நீதியோடையும் அண்ட் அரசியல் நீதியோடையும் நம்ம ஒன்றிணைஞ்சு செயல்படணுன்றது தான் அதோட எய்ம்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே, இங்கே டூ யூ நோன்னு ஒன்று இருக்கு பாருமா. ஸோ லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, fraternity, okay, were the important slogans during the French Revolution in 1789. அதாவது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைம் எந்த டைம்னா 1789ல் இந்த 3 ஸ்லோகன், அதாவது இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகனாக இருந்தது. லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. ஓகே, லிபர்ட்டினா ஃப்ரீடம். ஓகே, லிபர்ட்டினா ஃப்ரீடம், சுதந்திரம். ஓகே, ஈக்குவாலிட்டினா ஈக்குவல் டு ஆல். ஓகே, சமத்துவம். ஓகே, அண்டு த ஃப்ராட்டர்னிட்டி, பிரதர்ஹுட்னா சகோதரத்துவம். அப்போ சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டைம்லனா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைமில் they are given importance in the preamble of the constitution. அந்த டைமில் இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்லோகனை நம்மளுடைய ப்ரியாம்பிள்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸில் வச்சுருக்காங்க. எதுனா த லிபர்ட்டினா ஃப்ரீடமு, ஈக்குவாலிட்டினா ஈக்குவல் டு ஆல் அண்ட் ஃப்ராட்டர்னிட்டினா பிரதர்ஹுட். அப்போ லிபர்ட்டினா சுதந்திரம், சமத்துவம் அண்ட் சகோதரத்துவம், இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஓகே, ஸோ அதை do you know கொஸ்டின்மா ஒன் டைம் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் citizenship 1.5 citizenship. Okay, the word citizen is derived from the Latin word, 1 marks mother. The word citizen is derived from the Latin word civis. Latin word civis, it means a resident of a city state. ரெசிடென்ட், அதாவது சிட்டி ஸ்டேட்டில் மக்கள் வசிக்கிறாங்க இல்லையா, ரொம்ப வருஷமாக அவங்களோட சந்ததியினராக, அதாவது பரம்பரையாக அவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ்லேருந்து அங்கே லீவ் பண்ணுறவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிட்டிசன்ஸ். ஓகே, இட் மீன் ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் ஃபார் த சிங்கிள், நோட் பண்ணிக்கோமா, இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 1 marks,
சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப். அதாவது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் இருந்தாலும் கூட அவங்கவுங்களுக்கு ஒரு சிங்கிள் சிட்டிசன், நான் ஒரு சிட்டிசன், நீ ஒரு சிட்டிசன், அதுபோல் தனித்தனி இண்டிவிஜுவல். அதாவது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் யூனிஃபார்ம். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதோ அதே தான் எனக்கு இருக்குது. அதே போல் தான் ஒரு பர்சன்ஸ்க்கும் தனி மனிதருக்கும் இருக்குது. அப்போ சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப். ஓகே, நோட் பண்ணிக்கோமா. சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் ஃபார் த ஹோல் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி அவங்க சிங்கிள் சிட்டிசன் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப். ஓகே, எந்த ஆர்டிக்கல் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நோட் பண்ணிக்கோமா. 395 ஆர்டிகல்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, அதில் த 5th to 5 to 11 நோட் பண்ணிக்கோமா. 5 to 11 அண்டர் த பார்ட் 2. ஓகே, பார்ட் 22 பார்ட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, 22 பார்ட்ஸ். அதில் எந்த பார்ட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த சிட்டிசன்ஷிப். அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் 395 ஆர்டிக்கல் இருக்குது. அந்த ஆர்டிக்கலில் 5 to 11 ஃபுல்லாக எதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா த சிட்டிசன். எந்த பார்ட்னா பார்ட் 2. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு 10th அஸ் அ பப்ளிக் ஸ்டூடெண்ட்னாலே உங்களுக்கு லைன் பை லைன் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய கேட்பாங்க. அப்போ லைன் பை லைன் ரீட் பண்ணும்போது அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ அது போல் நோட் பண்ணிக்கோமா. அப்போ சிட்டிசன்ஷிப் எந்த ஆர்டிக்கலை நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 5 to 11 ஆர்டிகல்ஸில் 5லேருந்து, அதாவது நம்ம பேஜுன்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு புக்கில் வந்து 1 to 200 பேஜ், 1 to 250 பேஜஸ்ன்னு இருக்குல்ல, அதுபோல் நம்ம கான்ஸ்டியூஷனில் 5 to 11 பேஜஸில் எந்த டாபிக் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா சிட்டிசன்ஷிப். அது எந்த பார்ட்னா பார்ட் 2. ஓகே, ஸோ அப்படி சிட்டிசன்ஷிப் ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. Citizenship Act. Next topic parma Citizenship Act 1955 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். The Citizenship Act of 1955 provides என்ன கொடுக்குது நம்மளுக்குனா for the acquisition and the loss of citizen. Acquisition பெறுதல். நம்ம எப்படி வந்து சிட்டிசன்ஷிப்பை பெறறோம் அண்ட் எப்படி வந்து நம்ம இழக்கிறோம். ஓகே, நம்ம குடியுரிமையை எப்படி வாங்குகிறோம், குடியுரிமையை எப்படி வந்து ஒருத்தவங்க இழக்கிறாங்க. ஓகே, ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கமென்ஸ்மெண்ட்னா அதோடைய கான்ஸ்டியூஷன் என்ன வலியுறுத்திருக்காங்கன்னா அக்யூசிஷன் எப்படியெல்லாம் பெறலாம், எப்படி எதனால அவங்க வந்து அந்த சிட்டிசன்ஷிப்பை இழக்கலான்றதை நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஆக்ட் படினா the Citizenship Act of 1955. This act has been amended. ஓகே, இதை நிறைய டைம் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அமெண்டட்னா கரெக்டட். ஓகே, ஸோ ஃபார் இதுவரையில் எத்தனை டைம்னா 8 டைம்ஸ் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். எத்தனை டைம்னு கேட்பாங்க. ஓகே, த சிட்டிசன்ஷிப் had been amended so far dash times. அது எத்தனை டைம்ஸ் 8 டைம்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அக்யூசிஷன். நம்ம இப்போ சொன்னாலே அக்யூசிஷன் எப்படியெல்லாம் நம்ம சிட்டிசன்ஷிப் ஓகே ஒருத்தவங்க இந்தியாவில் வந்து குடியுரிமையை எப்படியெல்லாம் பெற முடியும், இந்தியன் சிட்டிசனாக ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அக்யூசிஷன் ஆஃப் த சிட்டிசன்ஷிப்ஸ் அக்கார்டிங் டு த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 சொல்லலாமா. அக்கார்டிங் டு த இந்த சிட்டிசன்ஷிப்பில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் Citizenship Act of 1955, the citizenship could be acquired getting பெறுதல் through okay any of the following method. இந்த மெத்தடில் கீழே ஒரு 4 மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 6 மெத்தட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் எது வேணால் பெறலாம். ஓகே ஓகே ஸோ நம்ம ஃபாலோவிங் மெத்தட்ஸ்னு சொல்லணுமா. the following 5 methodsமா. ஸோ ஒன்று பாருமா பை பர்த். ஓகே, by birth wise நம்ம வாங்கலாம். ஓகே, all persons born in India on or after ஓகே January 26, 1950. ஓகே, எப்போ நம்ம ரிபப்ளிக் டே கான்ஸ்டியூஷன் இன்ட்ரடக்ஷன் அதாவது அடாப்ட் பண்ணாங்க இல்லையா, கேம் இன் டு ஃபோர்ஸ் இல்லையா 26 January 1950. அந்த டேட்லேருந்து இப்போ வரைக்கும் அதிலேருந்து யாரெல்லாம் வந்து இந்தியாவில் பிறந்தாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பர்த் வைஸ் வந்து சிட்டிசன்ஷிப் வந்துடும். ஓகே, ஆல் பர்சன் born in India on or January 26, 1950 are treated as a citizen by birth. ஓகே, அவங்க பிறப்பின் வழி அவங்க வந்து சிட்டிசனான்ற இதை வந்து அடையிறாங்க. நெக்ஸ்ட் பை டெசன்ட். ஓகே, ஃபோர் ஃபாதர்ஸ். ஓகே, a persons ஓகே வம்சா வழின்னு சொல்கிறாங்க. A person born outside India on or after January 26, 1950 shall be a citizen of India by descent. Okay, if his father is a citizen of India at the time of his birth. Okay, அதாவது ஒருத்தர் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்குது வெளிநாட்டில் பிறக்குது, வேறு வெளியில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் பிறக்குது, ஆனால் அவங்க அப்பா வந்து இந்தியாவில் வந்து அவங்க சிட்டிசனாக இருக்கிறாங்க.
ஓகே அவங்க அப்பாவுடைய அவங்க பர்த் வைஸ் அவங்க வந்து இந்தியாவில் வந்து 26 ஜனவரிக்கு அப்புறம் அவங்க பிறந்தவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க சிட்டிசன்ஸ்ன்ற இது இருக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கும் வந்து அது சிட்டிசன்ன்ற பதவி போகுது. ஓகே அதாவது அவங்க அப்பா அங்கே ஆல்ரெடி பிறந்திருக்காரு, இந்தியாவில் இருக்காரு, இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறாரு. ஆனால் அவங்க குழந்தை வந்து எங்கே வேணால் பிறந்திருந்தாலும் அது அவங்க அப்பா மூலயமா அது வந்து இந்தியா சிட்டிசன்ற பதவி அடையுது. ஐ மீன் இந்தியன் சிட்டிசன்ற ஒரு உரிமையை அடையுது. ஓகே so that a person born outside India on after January 26, 1950 shall be the citizen of India by a descent என்னது வம்சாவழி. ஓகே forefathers அவங்க தாத்தா, ஓகே அவங்க அப்பா அது போல. ஓகே so if his father is a citizen of India at the time of his birth, ஓகே அதுதான் வந்து நம்மளுக்கு by descent. next by registration. ஓகே தேவையான ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமா அவங்க வந்து அவங்க பெறலாம், அதாவது குடியுரிமையை பெறலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். a person can acquire citizenship of India by registration with the appropriate authority. நிறைய அவங்களுக்கு அத்தாரிட்டி வச்சு ஓகே எங்கள் தாத்தா இங்கே தான் இருந்தவங்க, எங்களுடைய முன்னோர்கள்லாம் இங்கே தான் இருந்தவங்கன்ட்டு அவங்க ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பர்டிகுலர்ஸ் தேவைப்படுது அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் காட்டிட்டு அப்ராப்ரேட் தேவையான அத்தாரிட்டியெல்லாம் காட்டிட்டு அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமா அவங்க சிட்டிசன் அடையலாம். ஓகே by naturalization. A foreigner can acquire Indian citizenship on application for the naturalization to the government of India. அதாவது ஃபாரினர்ஸ் இங்கே வந்து செட்டில் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஓகே இந்தியா போல் ஒரு அமைதியான கண்ட்ரியில் நம்ம வாழணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஃபாரினர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கலாம். ஓகே ஸோ அதான் வந்து பை நேச்சுரலைசேஷன். ஓகேம்மா ஃபிஃப்த் ஒன் பாருமா பை இன்கார்பரேஷன் ஆஃப் த டெரிட்டரி. ஓகே அதாவது ஏதோ ஒரு பிளேசஸ் வந்து நம்மளுக்கு இந்தியா கூட அந்த டெரிட்டரியை இணைக்கிறாங்க. டெரிட்டரினா இட்ஸ் அ பிளேசஸ். ஓகே இப்போ பாகிஸ்தான்லேருந்து சம் பிளேசஸை இந்தியா கூட இணைக்கிறாங்கன்னா இந்தியா கூட இணைஞ்ச பகுதியில் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்தியன் சிட்டிசனாக ஆகுறாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி இங்கே சைனா இருக்குது, இங்கே ஸ்ரீலங்கா இருக்குது, இங்கே பாகிஸ்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த பாகிஸ்தானோட சம் பிளேசஸ் இந்தியா கூட இணைக்கிறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இணைக்கிற பகுதியில் இருக்கிறவங்க என்ன சிட்டிசன் ஆகுறாங்க, இந்தியன் சிட்டிசன்ற உரிமையை பெறுறாங்க. ஓகே in the event of a certain territory being added to the territory of India, the government of India shall specify the persons of that territory who shall be the citizens of India. Okay அந்த டெரிட்டரிஸை இந்த இன்கார்பரேட் பண்ணுவோம் இந்தியாவோட இணைக்கும் போது அந்த இந்தியாவோட இணைக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன ஆகிறாங்கன்னா சிட்டிசனாக ஆகிறாங்க. அதான் வந்து பை இன்கார்பரேஷன் ஆஃப் த டெரிட்டரி. அப்படியே ஒன் டைம் ஃபைவ் மெத்தட்ஸ் அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே நெக்ஸ்ட் பாருமா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஓகே அதான் வந்து அக்யூசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பார்த்தோம், எப்படியெல்லாம் அவங்க பெறுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ எப்படியெல்லாம் அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து இழக்கிறாங்க, அதாவது குடிமகன் என்ற உரிமையை வந்து அவங்க எப்படி வந்து இழக்கிறாங்க. ஓகே த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 prescribed okay the three ways of losing citizenship whether acquired under the act or prior to its under the constitution by a renunciation துரத்தல், அதாவது வேணான்னு முடிவு பண்ணி அவங்கள துறக்கிறது. அண்ட் டெர்மினேஷன் கட் பண்ணுறது, ஐ மீன் அந்த குடியுரிமையை அவங்க இழக்கிறது. அண்ட் டெப்ரிவேஷன் அவங்ககிட்ட பறிக்கிறது, அதாவது குடியுரிமையை வந்து கவர்மெண்ட்டே வந்து அதை அவங்ககிட்ட பறிக்கிறது. ஓகே ஸோ அப்போ ரெனுசியேஷன் அவங்களே விருப்பப்பட்டு வேணான்னு சொல்கிறது. டெர்மினேஷன் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏதோ ஃப்ராடாக இருக்கிறாங்கன்னா அது டெர்மினேட் ஆகிடும். அண்ட் டெப்ரிவேஷன்னா ஓகே டெர்மினேஷன் அண்ட் டெப்ரிவேஷனா கவர்மெண்ட் அவங்ககிட்ட அந்த சிட்டிசன்ஷிப் உரிமை பறிக்கிறது. ஓகே ஸோ இதுதான் வந்து ரெனுசியேஷன், டெர்மினேஷன் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிறது, அண்ட் டெப்ரிவேஷன் இது அவங்களே பண்ணுறது, இது தானாக சிட்டிசன்ஷிப்பை இழக்கிறது. அண்ட் ஆல்சோ டெப்ரிவேஷனாக கவர்மெண்ட்டே அவங்ககிட்ட பறிக்கிறது. ஓகே ஸோ பாருமா இட் கேன் பி வாலண்டர்லி ரெனியூஸ்டு பை எ சிட்டிசன். சொல்லுமா இட் கேன் பி வாலண்டர்லி அவங்களே விருப்பப்பட்டு ரெனவுன்ஸ் பண்ணுறது, எனக்கு வேணாம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க ரெனவுன்ஸ் பண்ணுறது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே இட் கேன் பி வாலண்டர்லி ரெனவுன்ஸ்டு பை எ சிட்டிசன். ஓகே அவங்களே எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் வேணான்னு சொல்கிறது. ஓகே செகண்ட் ஒன் இட் கேன் பி டெர்மினேட்டட் இஃப் எ பர்சன் அக்வயர்ஸ் எ சிட்டிசன்ஸ் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி. அதாவது அவங்க வேற ஒரு கண்ட்ரியில் வந்து அவங்க சிட்டிசன்ஷிப் உரிமையை பெற்றுட்டாங்க. இப்போ யூஎஸ்ஏல போயிட்டு அவங்க வாங்கிட்டாங்க, ஃப்ரான்ஸில் போயிட்டு அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகுது. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டு ஸ்டாப் ஆகிடும், அவங்க இந்தியாவில் சிட்டிசன்ஸாக இருக்க முடியாது. ஓகே நெக்ஸ்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் பி டெப்ரிவ்டு. ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட்
Union government can deprive அவங்கிட்ட பறிக்கிறது a naturalized citizen if it is satisfied, okay, that the citizenship was acquired by fraud. அவங்க ஏதோ ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன், இது தவறாக ஏதோ நடந்திருக்காங்க, கன்சீல்மெண்ட் ஆஃப் த மெட்டீரியல் ஃபேக்ட், உண்மைக்கு புறம்பானதாக ஏதோ செஞ்சுருக்காங்க, அண்ட் இன்டெலிஜென்ட்ல ஈடுபடுறது இன் ட்ரேட் வித் எனிமி கண்ட்ரீஸ். ஓகே, நம்ம எனிமி கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் கூட ட்ரேடெல்லாம் எதுவும் வச்சுக்கூடாதுன்னு சொன்னோன்னா அவங்க அதை மீறி ஓகே ஏதோ ஒரு ட்ரேடு கான்டாக்டோ இல்லாட்டா வந்து ஒரு சீக்ரெட் ஏதோ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு கவர்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த சிட்டிசன்ஸ் உரிமை அவங்ககிட்ட பறிச்சிடுவாங்க. யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ தட் if it is satisfied that a citizenship was acquired by fraud பண்ணி அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாலோ அல்ல ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் அவங்க ஏதாவது ஒரு தவறான கருத்துக்களை கூறி பண்ணியிருந்தாலோ அண்ட் கன்சீல்மெண்ட் ஆஃப் த மெட்டீரியல் ஃபேக்ட் தவறான உண்மைக்கு புறம்பாக நடந்திருக்கும் போதோ அதை இன்டெலிஜென்ட் இந்த ட்ரேடு வித் எனிமி கண்ட்ரி கூட ஏதாவது அவங்க ட்ரேடு கான்டாக்ட் வச்சிருந்தாலோ இஃப் த பர்சன்ஸ் ஹாஸ் பீன் சென்டென்ஸ் டு இம்ப்ரீஸ்மெண்ட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 2 years ஏதாவது ஃப்ராட் வேலைலாம் பண்ணிவிட்டு அவங்க 2 years சாரி அது போல் எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 2 yearsக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்க சிட்டிசன்ஷிப் உரிமையும் அவங்ககிட்ட வந்து பறிக்கப்படும். இதுதான் வந்து லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே, ஸோ நவ் வி see about that 1.6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், அதாவது சிட்டிசன்ஸ்க்கு இருக்கிற உரிமைகள் பற்றி பார்க்க போகிறோம். The fundamental rights are enshrined in part 3. Okay, நோட் பண்ணிக்கோங்க. part 3 எந்த பார்ட்டில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி நம்ம 22 பார்ட் சொல்லலாம் இல்லையா. நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த பார்ட்டில் மென்ஷன் பண்ணால் part 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஆர்டிகல் பாருங்கள் 12 to 35 ஒரு 1 by 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் வந்து 12 to 35 அண்ட் பார்ட் எந்த பார்ட்னா part 3. ஓகே, the fundamental rights are enshrined in part 3 of the constitution from article 12 to 35. In this regard, the framer, அதாவது framers உருவாக்குனவங்க, கான்ஸ்டியூஷனை உருவாக்குனவங்க. ஓகே, framers of the constitution derived என்ன டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் USA. ஓகே, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். கான்ஸ்டியூஷனே எந்த கண்ட்ரியில் தான் ஃபஸ்ட் வந்ததுன்னா USA. அதே தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் நம்ம எந்த கண்ட்ரியுடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் வந்து எதை ஃபாலோ பண்ணி எடுத்துருக்கோன்னா த USA. ஓகே, ஒரிஜினலி த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனால் ஒரிஜினல் நம்ம உருவாக்கும் போது எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது. அட் ப்ரெசன்ட் நோட் பண்ணிக்கோமா, அட் ப்ரெசன்ட் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது இருந்தது. பட் இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் ஒன்லி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, 7 இருந்ததுமா, இப்போ நம்ம என்னன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்னன்னா that right to equality, first one right to equality, next right to freedom, first one right to equality, 6 fundamental rights irukla, right to equality, right to freedom, right against constitutional remedies. Okay, right against exploitation, first one right to equality, right to freedom, right against exploitation, right to religion, next cultural and educational rights, and the constitutional 6th one, the right to against constitutional remedies. The 6 rights ma உங்களுக்கு புக்கில் இருக்கும். 6 rights இருக்கு. அண்ட் ஆனால் முன்னாடி இருக்கும்போது எத்தனை இருந்ததுன்னா 7 இருந்தது. அது என்னென்னா எஜுகேஷனல் தட் மீன் லா ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இதுவாக இருந்தது. இப்போ அதை வந்து நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. இப்போ 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் the part 3 of the constitution is rightly described as a magna carta. நோட் பண்ணிக்கோமா, இந்த part 3 என்னது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிற இந்த part 3 தான் the magna carta, இந்தியா கான்ஸ்டியூஷனுடைய மகா சாசனம், magna carta of India. While fundamental rights are available to all person, நோட் பண்ணிக்கோமா, while fundamental rights are available to all person, certain fundamental rights are available only to the Indian citizen. எல்லா உரிமைகளும் எல்லாருக்கும் இருந்த போதிலும் ஒரு certain rights வந்து நம்மளுடைய இந்தியாவிலே டெசன்ட் வைஸ் இருந்தாங்களே அவங்களுக்கு மட்டுமே தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. திஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நோட் பண்ணிக்கோமா. ஓகே, ஸோ இப்போ
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்டோம். அப்போ 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நோட் பண்ணிக்கோமா. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜியன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அண்ட் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் ரெமடியஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடியஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே கிளாஸில் பார்த்த எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுங்கள், லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு அதாவது இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு டெஸ்ட் வரும்போது இன்றைக்கி என்ன கிளாஸ் வந்ததோ அதில் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நடத்தின எல்லாத்தையும் லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள், தரவாக ரீட் பண்ணுங்கள், டெஸ்ட் எல்லாம் ப்ராப்பராக அட்டன் பண்ணி உங்களுக்கு மண்டே வந்து பேப்பரை சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வி வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.